ஹாய் எல்லாருக்கும். இட்ஸ் மீ பிரமிஷா ஜெரால் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் கதை கேட்குறதுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னன்னா சாமிநாதன் மரகதம் அவங்க 2 பேரோட சமையல் அலப்பற கதையை பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். சரி, ஓகே. நீங்கள் எப்போவாச்சும் சமையல் பண்ணி அது சொதப்பி அவமானப்பட்டு தலை உறிஞ்சு நின்றுருக்கீங்களா? அதுவும் சாமிநாதன் தன்னோட குடும்பத்துக்கு முன்னாடியே சமையல் பண்ணி திக்குமுக்காடி அவமானப்பட்டு நின்ன கதை. இதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு கிராமத்து வீட்டில் ஒரு கட்டிலில் உட்காந்து சாமிநாதன் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு காற்று வாங்கிட்டு உட்காந்துட்ருக்கார். அவங்க ஒய்ஃப் மரகதம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமையக்கட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் சாமிநாதனுக்கு சமையல் வாடையே ஆகாது. சமையக்கட்டு பக்கம் போகாத ஒரு ஆள். ஓகேயா? ஆனால் ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுருக்குது நான் ஒரு ஷெஃப் ரேஞ்சுக்கு. ஓகே. ஒரு நாள் மரகதத்தோட தம்பி வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறான். மரகதம் என்ன பண்ணுறா, தன்னோட வீட்டுக்கார்கிட்ட போய் இன்றைக்கி என் தம்பி வீட்டுக்கு வரான், நீங்கள் தான் உலக மகா ஷெஃப்பு அப்படின்னு ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுருக்கீங்களே, அதனால் என் தம்பிக்காக கொஞ்சம் சமைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் தான் சமையல் கிங்குன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுருக்கீங்களே, உங்களோட சமையல் திறமையை இன்னைக்கு காமிங்க அப்படின்னு சொல்கிறா. சாமிநாதன் ரொம்ப சலிச்சுக்கிட்டு இன்னைக்கா அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு வழியாக மரகதம் விடவே இல்லை. சரி, ஓகேன்ற ஸ்டேஜுக்கு வராரு. வந்துட்டு கேட்குறாரு, என்ன என்ன குழம்பு பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு ஒரு மீன் குழம்பு மட்டும் வச்சுருங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க மரகதம். சாமிநாதன் பயந்து போய் தன்னோட பெருமையை விட்டு கொடுக்காம, என்னடி பொண்டாட்டி, நான் மீன் குழம்பு பண்ணால் ஊருக்கே மணக்கும் அது அப்படின்னு உனக்கு தெரியாதா என்ன? நான் வைக்கிற மீன் குழம்புல உன் தம்பி மயங்கிற போகிறான் அப்படின்னு பெருமை பேத்திக்கிறாரு. மரகதம் சிரிச்சுக்கிட்டே, ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு பண்ணுங்க மாஸ்டர், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மரகதம் கிச்சனை விட்டு வெளில போன உடனே பெரிய ஷெஃப் ஆட்டம் இடுப்பில் துண்டு எடுத்து கிட்டிக்கிட்டு சாமிநாதன் கிச்சனுக்குள்ளே வராரு. சாமிநாதன் கிச்சனுக்குள்ளாடி வந்த உடனே, ஐயையோ இங்கே என்னெல்லாமோ இருக்குது, கலர் கலராக இருக்குது, தலையும் புரியலை வாலும் புரியலை, என்னடா பண்ணுறது, ஃபஸ்ட்டு எதை போடுறது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு முழிச்சு கொடுத்துட்டு நிற்கிறாரு. மனசுக்குள்ளே நிறைய புலம்பி ஸ்டன் ஆகி அப்படியே நிற்கிறாரு சாமிநாதன். மீனை மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி ஒரே சட்டியில் போட்டு என்னென்ன கலரில் பொடியெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் போட்டு உப்புக்கு பதிலாக சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு இறக்கிடுறாரு. ஆனால் மரகதத்துக்கு வாசனையிலே புரியுது இது சரியில்லை அப்படின்னு. மரகதத்தோட தம்பி வீட்டுக்கு வந்த உடனே பசியோடு தான் வராரு. வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்ச நேரம் பேசி முடிச்சு இலை போட்டு எல்லாரும் உட்காடுறாங்க சாப்பிட்றதுக்காக. தான் வச்ச மீன் குழம்ப தான் தான் பரிமாறுவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு பரிமாறுறாரு. மரகதமும் சிரிச்சுக்கிட்டே சரி சரி நீங்களே பரிமாறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மரகதத்தோட தம்பி ஒரே ஒரு வாயில் வச்ச உடனே இதெல்லாம் சாப்பிட முடியாது அவ்வளோதான் அப்படின்றாரு. 2 பேரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மரகத கிண்டலாக சொல்கிறாங்க, என்ன இது, என்னங்க இது, சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கீங்களா, மீன் குழம்பு பண்ணியிருக்கீங்களா, இதை கொண்டு போய் நான் காக்காவுக்கு வச்சா கூட மறுநாள்லேருந்து காக்கா வீட்டுக்கு வராது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணி 2 பேரும் உட்காந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
சாமிநாதன் அப்போ கூட தன்னோட இதை கெத்தை விட்டு கொடுக்காம சொல்கிறாரு, உனக்கு உலக நடப்பு எதுவுமே தெரில, இது ஃப்யூஷன் ஃபுட்டு, உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. இது இனிப்பும் காரமும் மிக்ஸ் பண்ண உலகத்தரம் வாய்ந்த சாப்பாடு, இது உனக்கு தான் எதுவும் தெரில அப்படின்னு சொல்கிறாரு. மரகதம் ஃபோன் எடுத்து தம்பி கையில் கொடுத்து, இதெல்லாம் சாப்பிட முடியாது, நீ ஆர்டர் போடு ஹோட்டல்லேருந்து, சாப்பிடலாம், நம்ம ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டர் போட்ட மீன் குழம்பு வந்த உடனே 3 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அக்காவும் தம்பியும் திரும்பி திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்போ கூட சாமிநாதன், இது என்னடா மீன் குழம்பு, நான் வச்சேன் பாரு ஒரு மீன் குழம்பு அப்படின்றாரு. சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 பேரும் சாப்பாடு எடுத்து வாயில் வச்சு, போதும் போதும் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. சாமிநாதன் முகம் ஒரு மாதிரி வாடி போயிடுது. இதை பார்க்குற மரகதம், சரி சரி ஓகே, ஒரு நாள் ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அவ்வளோதான், என்ன உப்புக்கு பதிலாக சர்க்கரை போட்டிங்களா அப்படின்றாங்க. மரகதம் சொல்கிறாங்க, சரி சரி ஓகே, இன்னைக்கு விடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், காலையில் ஃப்ரெஷ்ஷாக டிஃபன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. சாமிநாதா, ஆளை விடுங்கடா சாமி, ஐயோ அப்படின்னு ஓடி போகிறாரு. இதோட கதை முடியுது. இதில் என்ன அப்படின்னா, தெரியாத விஷயத்த ஆமாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துடணும், இல்லை ட்ரை பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லணும். இது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி யார்கிட்டையும் எதையும் டிஸ்கஸ் பண்ணாமல் கேட்காம, தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு பண்ணாமல், இல்லை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு பண்ணுறது இப்படி தான் முடியும். சரி ஓகே, பாய் எல்லாருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா எல்லாருக்கும்.